Hi friends, welcome to Ganesh Gaming. இன்னைக்கு நம்ம Ganesh Gaming என்ன கேம் பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா இன்டர்நெட் கேஃபே சிமுலேட்டர் பார்ட் 5 தான் பார்க்க போறோம். ஏனா வந்துட்டு நம்ம வந்து இந்த கேம் முடிக்க போறோம். ஏனா ஒரு பாடி கார்ட்ல அன்லாக் பண்ணி போட்டோம். இந்த வீடியோ நான் என்ன பண்ண போறேன்னா அந்த ரூமையும் அன்லாக் பண்ணிடலாம்னு ஒரு முடிவுல இருக்கேன். ஓகே फ्रेंड्स, வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓகே फ्रेंड्स, இன்ட்ரோ பார்த்துட்டு வந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன் எல்லாரும். ஓகே फ्रेंड्स, வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓகே ஃபர்ஸ்ட் நம்ம இன்னைக்கு டவுட் ஒரு 12,000 இருக்குது. அதை வச்சு நம்ம கடை அமோகமாக ஓடணும். வாங்க போகலாம். அப்புறமா நம்ம சேனல் வந்துட்டு 21 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணிடுச்சு. இந்த சப்போர்ட்டுக்கெல்லாம் காரணம் இன்னைக்கு தான். இதே மாதிரி வந்துட்டு லைக்கு இதே மாதிரி நீங்கள் வந்துட்டு சப்போர்ட்டு லைக்கு ஷேர் கொடுத்துக்கிட்டே இருங்க. ஏன்னா ஏன் தெரியல, எனக்கு லைக்கு வியூஸ் நல்லா போகுது, லைக் மட்டும் போகவே மாட்டேங்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க அதெல்லாம் போவோம். எப்படி இருந்தாலும் போகலாம் போகுது. அப்புறமா ஃபர்ஸ்ட் வீடியோக்கு வந்துட்டு நிறைய பேர் அந்த ஸ்டம்பிள் வீடியோ பார்த்துட்டு வந்து ஏன்டா அதில் வாய்ஸ் ஓவர் கொடுக்கலன்னு கேட்டுக்கிட்டே இருக்கீங்க திரும்ப திரும்ப. இல்லை ஓகே நான் ஒத்துக்கிறேன், கேட்கல. ஏன்னா வந்துட்டு அந்த வீடியோ நான் ரெக்கார்டு மைக்ரோஃபோன் சவுண்டுன்னு போடுறதுக்கு பதிலாக நான் ரெக்கார்டு சிஸ்டம் சவுண்டுன்னு ஒரு ஆப்ஷன் அழுத்தி வச்சுருந்தேன். அதான் பிரச்சனை. அதெல்லாம் வரல அது ஏன்னு தெரில. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்னைக்கு கடை அமோகமாக ஒன்று பாடி கார்டு. அப்புறமா ஃப்ரெண்டு ஒருத்தர் சொன்னால் இந்த பாடி கார்டு இருந்து தண்டத்துக்கு தான் வேஸ்ட்டுன்னு சொல்கிறான். ஏண்டான்னு கேட்டதுக்கு வந்துட்டு இவன் ஒரு வேலையும் பண்ண மாட்டான், நம்ம தான் பிடிக்கிறோம் எல்லாத்தையும் அப்படின்னு சொன்னான். அது உண்மையானு கூட எனக்கு தெரில. வாங்க வீடியோக்குள்ளே போய் மாஸ்க் காட்டலாம். இன்னைக்கு எப்படியாச்சும் கடை நல்ல வெயிட் பண்ணுங்க. ஏன்டா ஆடு வந்துட்டே இருக்குதும்பீங்க? அது ஒன்றும் இல்லை, நான் அதில் நெட்டை ஆஃப் பண்ணிட்டேன். ஆஃப் இல்லை, இப்போ தான் ஆஃப் பண்ண கொஞ்சம் முன்னாடியே. சரி வாங்கி போட்டிருந்தேனே, ஆர்கார்டு மிஷினாக வாங்கி போட்டிருந்தேனே. டேய் வாங்கி போட்டனா இல்லையா? ஓகே, நான் தான் வாங்கி போட மறந்துருப்பேன். வாங்கி போட்டுட்டேன்னு நினைக்கிறேன். வாங்கி போட்டேனடா. ஐயோ பக்கில் போச்சா சுத்தம். சின்னிக்குமா பக்கில் ஒரு கீபோர்டு இல்லை, முதல்ல இருந்து ஆரம்பிச்ச மாதிரி இருக்குது எனக்கு. ஃப்ரெண்ட்ஸ் திரும்ப முதல்ல இருந்தா சரிங்க, நான் வந்துட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வெயிட் பண்ணுங்க. நான் எல்லாம் வாங்கிட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் அந்த வீடியோ போய் பார்த்துட்டு வந்தேன். ஆமாம், இதே காசு தான் இருந்துச்சு நம்மகிட்ட. நான் வந்துட்டு தேவையில்லாமல் நான் சேவ் பண்ண மறந்துட்டேன். அதனால இப்போ திரும்ப முதல்ல இருந்து ஆரம்பிச்சாகணும். ஏன்னா நான் இப்போ 4 மிஷின் வாங்கி ஆர்டர் போட்டிருக்கேன். அதான் கையில் பார்த்தாலே தெரியுது எவ்வளோ காசு இருக்குதுன்ட்டு உங்களுக்கே தெரியும். இதோ 3 ஆர்டர் போட்டிருக்கிறேன். ஒன்று மட்டும் விலை அதிகமானது ஒன்று ஆர்டர் போட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம இந்த சைடு ப்ளேஸ் பண்ணி விட்டுறலாம். நான் தேவையில்லாமல் பண்ணிட்டேன். ஃப்ரெண்ட்ஸ் அப்புறமா அதே பக்லேருந்து கிடச்சிருக்குது. நீங்கள் பார்த்தீங்களான்னு தெரில எனக்கு. அதே பக்கில் ஒரு கீபோர்டு கிடச்சிருக்குது. அது உங்களுக்கே தெரியுது பார்த்தலையா? ஜோ கடுப்பாக வருதுடா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம இது செட் ஆகலை. ஓகே ஒரு நிமிஷம், இதை வந்துட்டு அப்படியே செட்டப் பண்ணி விட்ருவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், செட்டப் பண்ணி விட்டோம். ஃப்ரெண்ட்ஸ் அப்புறமா நான் வந்துட்டு ஒரு லேப்டாப்பா இருக்கியான்ட்டு ஒரு லேப்டாப் அதை நான் ரிப்பேர் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் ஃபுல்லாக அதில் தான் விளையாடுவேன்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம வந்துட்டு அதெல்லாம் பார்த்து அப்புறமா பார்த்துக்கலாம். இப்போதைக்கு நம்ம இதில் கான்சென்ட்ரேட் பண்ணலாம். இன்றைக்கே நான் வேண்டாம் விட்டுட்டேன், நாளைக்கு போட்டுக்கலான்னு விட்டேன். எதுக்கு எல்லோரும் போட சொன்னீங்க? ஓகே போடலாம் சொல்ல, ஆனால் நான் போட்டுக்கிட்டே தான் இருப்பேன் என்ன ஆனாலும் சரி. அது நடக்காது, நிறுத்துறது மட்டும் நடக்காது எப்பவுமே. ஆனால் வாரத்தில் 5 நாள் போட மாட்டேன், 2 நாள் தான். சாட்டர்டே சண்டே. இன்றைக்கி ஒன்று போடுறேன், நாளைக்கு ஒன்று. ஓகேவா? அவ்வளோதான். கண்டிப்பாக வாரத்துக்கு 2-3 வீடியோ வரும். 2 வாரத்துக்கு 2 நாளைக்கு ஒரு வீடியோ வரும். 3-4 வீடியோ வரும். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். வாங்க
ஆனால் எனக்கு அதான் கட்டுப்பு வருது. இப்போ நான் திரும்ப முதல்ல வாங்கி போடணும். இங்கெல்லாம் நிறைய நான் வாங்கி போட்டு வச்சிருந்தேன், அதெல்லாம் காணும். சே பரவாயில்ல, நம்மகிட்ட தான் இருக்குல்ல. சரி இந்த லேப்டாப் வச்சு இதோ லேப்டாப்லாம் இருக்குது திருட்டு. எனக்கு எல்லாரு மேலேயும் கோபமாக வருது. இப்போ எனக்கு யாரை பார்த்தாலும் எனக்கு கொல்லணும் போல வருது எனக்கு. ஆனால் இவனெல்லாம் பார்த்தா எனக்கு கொல்லணும் தோணாமல் இருக்குமா? சாவு. ஏய் மண்டா சாவு. எனக்கு யாரை பார்த்தாலும் கொல்லணும்னு தோணுதுடா. நீ மட்டும் எதுக்கு இருக்க? சாவு டாமி. தேங்க்ஸ். பை டாமி. பை பை டாமி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம வந்து பொறுமையாக இருக்கலாம். இப்படி அவ்வளோதான். ஓ ஃப்ரெண்ட்ஸ், என்னன்னு தெரில, எனக்கு அன்னையோட லேக் அடிக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்கு. ரொம்ப நாள் ஆனதுனால அப்படி தெரியுதுன்னு கூட தெரில. அப்புறமா பாடி கார்டு வேஸ்ட்டு. அப்புறமா ஒரு செஃப் வந்துட்டு எதுக்குன்னு கேட்டி. அப்புறமா என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் சொன்னான், செஃப் வந்துட்டு நான் போன பாட்டில் வந்துட்டு நான் வந்துட்டு செஃப்ட்ட ஒரு ஹாட்டாக் ஆர்டர் பண்ணிப்பேன். அது ஏன் வரலன்னு தெரில. அது ஏன் வரலன்னா அதுலேயே நிற்கணுமா? அவன் தரமாட்டானா? இல்லைனா தரமாட்டான்னு அவன் தெரியல. ஓகே, வாட்டர் பாட்டில் வேணுமா? ஓ சாங்க நம்ம செஃப்ட்ட போயிட்டு வாட்டர் பாட்டில் கேட்போம். செஃப் வாட்டர் பாட்டில், செஃப் வாட்டர் பாட்டில் தரணும் இப்போ. ஓகே, எங்கே இருக்குது அது? கிச்சனில் போயிட்டு எங்கே இருக்குது? வாட்டர் பைய அழுத்திக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் ஒரு அழுத்தி பார்த்தேன், ஏன்னு தெரியல வர மாட்டேங்குது. என்னடா இது வர மாட்டேங்குது? ஓகே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வெயிட் பண்ணுங்க, அப்படியே நம்ம போயிட்டு வாங்கிட்டு வருவோம். வாட்டர் பாட்டில் எங்கடா இருந்தடி? வரவே இல்லையே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு வந்துட்டு நான் ஸ்கூலில் கேட்குறேன். அப்புறமா நம்ம ஒரு இடத்துக்கு பிச்சைக்காரனா பிச்சைக்காரன் வந்திருக்கிறான் கடைக்கு. வெல்கம் டு சவ். என் கடைக்கு வந்து என்னையா இந்தா டே, உன்னால என் கடையே போயிருக்கணும்டா. திருட்டு இப்போ பாரு ஃப்ரெண்ட்ஸ், பாருங்க இப்போ உள்ளே வந்தானா வந்துட்டு இவன் பிடிக்கவே மாட்டான். வா வா அப்படிமா. ஆனால் நம்ம தான் கரெக்டாக பார்த்தா அடிக்கணும். பாடி கார்டில் வேஸ்ட் எதுக்கு வாங்கினே தெரில. தேவையில்லாமல் வாங்கி போட்டேன் பாடி கார்டை. ஓகே, நம்ம வந்துட்டு போயிட்டு எவன் காசு தராமல் போகிறானோ அவனை அடிச்சிருவோம், மிதிச்சு கொண்டுடலாம். ஓகே, 3 ஆர்கேட் மிஷின் வாங்கி போட்டாச்சு. இன்னும் ஒரு ஆர்கேட் மிஷின் மட்டும் வாங்கி போட்டுடலாம். இருக்கையிலே காஸ்ட்லியாக வாங்கி போடுறோம். இருக்கையிலே காஸ்ட்லி எதுன்னு உங்களுக்கு தெரியுமான்னு எனக்கு தெரில, ஆனால் எனக்கு தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறமா எனக்கு 4 மணிக்கு டியூஷன் நேரம் இருக்குது, அதனால சீக்கிரமாக எடுத்து முடிக்கணும் இந்த வீடியோவை. ஓகே, டக்குன்னு போயிட்டு ஒரு ஆர்கேட் மிஷினில் போயிட்டு இருக்கையிலே காஸ்ட்லி. ஓகே, 2000 ரூபா தான் மிச்சம் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 2000 ரூபா மிச்சம் இருக்குது. 5வது பாட்டிலே நம்ம நல்லா வளருவோம். எனக்கு தெரிஞ்சு அடுத்த பாட்டில் முடிஞ்சிருமான்னு தெரில. இது 5வது பாட்டா 6வது பாட்டா? பார்ட் 5 தான் இது. பிச்சைக்காரன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம பிச்சைக்காரனை போய் அடிப்போம். பா பிச்சைக்காரன் பயலையா ஃப்ரெண்ட்ஸ். இவங்கெல்லாம் பார்த்தாலே விரட்டி வெளுக்க தோணுது தம்பி. விரட்டி வெளுக்க தோணுது. விரட்டி வெளுக்க தோணுது தம்பி. விரட்டி. ஐயோ ஐயோ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், செட் ஆகலையா? என்னடா இது? டேய் போங்க தம்பி போங்க, ஒன்றுமே இல்லை. என்னடா விளையாடுற டேய்? ஒரு நிமிஷம் ஃப்ரெண்ட்ஸ், எப்படியோ நான் வேறு அடி வச்சிட்டேன். ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. எவனொருத்தர் காசு கொடுக்காம போனான். எனக்கு வந்து சவுண்டு கேட்டுச்சு. ஆனால் அவனை நான் மிஸ் பண்ணிட்டேன். ஏன்னு தரேன், அவனை நான் மிஸ் பண்ணிட்டேன் தெரியும். வேலை பார்த்துட்டு இருக்கும்போது கரெக்டாக. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கரெக்டாக அவனை நான் மிஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம விளையாட ஆரம்பிக்கலாம். கட்டே எடுத்துக்கலாம் முதல்ல. அவனாச்சும் காசு கொடுக்காம போங்க, அவங்கள கொன்றுவேன். நான் பாடி கார்டு எப்படி இருக்க?
நல்லா இருக்கியா? ஓகே, ஒன்றை தான் அடிக்க முடியல, ஏன்னு தெரில. அது ஒன்றை அடிக்க முடியாதுன்னு எனக்கு தெரியும் தம்பியா. 5000 ரூபா இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ரொம்ப சின்னதாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன், தெரியலை. நம்ம இறுதியிலே ஆர்கேட் மிஷின் வாங்கிட்டுருவோமா? ஓகே, நான் ரொம்ப காசு யூஸ் பண்ணுறேன்னு எனக்கு தோணுது. ஆர்கேட் மிஷின் நிறைய வாங்கி போட்டுக்கிட்டு இருக்கிறேன். ஒரு நிமிஷம் நம்ம இங்கே நிற்போம், அது வாழ்ந்து விடும். கண்ணை மூடிக்கிட்டே இருக்கலாம். ஓகே, நான் நிஜமாலே கண்ணை மூடிட்டு தான் இருக்கேன். ஓகே, வரட்டும் வாங்க. நான் தானத்தில் இருக்கேன். வந்துருச்சா? ஓகே, தவன் சிவன் எனக்கு தவன் தந்து விட்டாரு. ஓகே, அவன் சிவன் எனக்கு தவன் தந்து விட்டாரு. சிவன் எனக்கு தவன் தந்து விட்டாரு. என்னடா காணோம்? என்னடா இது? என்னடா பண்றீங்க? புட்டு கொடுத்துட்டு அப்புறமா நான் ஒரு பார்ட் 5ல ஒரு இடத்துக்கு போயிருப்போம். அந்த இடம்லாம் ஓகே, அதுக்கப்புறமா அங்கே போகவே இல்லை. அங்கே போவேனா, ஏன்னா அது கொஞ்சம் அந்த இடத்த நான் உங்களுக்கு தெரியாமல் தான் காட்டினேன். எனக்கு நான் இது வரையும் ப்ராமிஸாக சொல்கிறேன், நான் அதை எந்த யூடியூப் சேனல்லையும் எதுலேயும் பார்த்துனா போல. ஓகேவா? நான் அடித்து சொல்கிறேன், எங்கேயும் நான் பார்க்கல. ஓகேவா? நான் அதை அடித்து சொல்லுவேன், அதை மட்டும் நான் கண்டிப்பாக அடித்து சொல்லுவேன். ஓகே, நான் பொய்யெல்லாம் சொல்லாது, உண்மைதான். நான் அங்கே எதிர்ச்சியாக தான் போனேன். ஆனால் அங்கே அப்படி ஒரு ஆர்டர் கொண்டு இருந்தால் நான் போயிருக்கவே மாட்டேன். நான் கொஞ்சம் அதிகமாக ஆக்ஷன் கொடுத்துருப்பேன், அதனால நீங்கள் எதோ தப்பாக நினச்சிக்கிட்டீங்க போல இருக்கு. ஓகே, எல்லாரும் இடிச்சுக்கிட்டு இருக்கட்டும், இடிக்க தான் செய்வாங்க, அது பற்றி பிரச்சனை இல்லை. ஐயோ, ஓகே, இப்போ வந்துட்டு அந்த ஆர்கேட் மிஷின் வேறு எதுவும் இல்லையா? ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க. நம்ம கடைக்கு நிறைய பேர் வர ஆரம்பிச்சிட்டானுங்க. இப்போ அந்த சீட் வர்றவனுங்கள கூட நம்ம கடைக்கு வரானுங்க. சந்தோஷமாக இருக்குன்னு நினச்சாலே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ போயிட்டு நம்ம வந்துட்டு யாராச்சும் லேப்டாப் விளாட்றாங்களான்னு போய் பார்ப்போம். பிசி இந்த பையன் தான் விளாட்றான். டைரி மில்க் வேறு கேட்குதா? அந்த செஃப்பை தெரியாமல் திறந்து விட்டா ஃப்ரெண்ட்ஸ், காண்டு எடுத்துறான்டாடி. ஏய் செஃப்பு, ஒழுங்கு மீது எனக்கு கொடுத்துட்றாடி. உள்ளே தானே எடுத்து வச்சுருக்கேன், ஒழுங்காக கொடுத்துரு, உனக்கே நல்லது. ஒழுங்காக கொடுத்துரு, இல்லைன்னா ஓகே ஓகே. ஓ வாயண்டா. அப்புறமா ப்ரோ, நீங்கள் மைக் யூஸ் பண்ணுறீங்களே ப்ரோ, அந்த மைக் வந்துட்டு என் ஃப்ரெண்டு ஒருத்தன் என் வீடியோ பார்த்துட்டு சொல்கிறான், அந்த எப்படிறா அந்த மைக்கு நல்லா இல்லைடான்றான். நீ வந்துட்டு அந்த ஒயர்டு காலர் மைக் வாங்க வேண்டியதானே? நீங்கள் நான் யூஸ் பண்ணுறதே இப்போ காலர் மைக் தான், நான் ஒயர்லெஸ்ஸு அந்த லாக் எடுக்கிறதுக்கெலாம் யூஸ் பண்ணுற மைக் தான் என்கிட்ட இப்போதைக்கு இருக்குது. ஏன்னா கேமிங் தேவைக்கு அது நிறைய மைக் இருக்குது இல்லைடா, அதை வாங்க வேண்டியதாடாம்பிங்க. அதை வாங்கலாம், காசு இல்லைன்னா இந்த மைக்கு, அது பேர் என்னது, என்னமோ சொல்லுவாங்களே, அந்த மைக்கு கூட இதில் போடுவானுங்களே, அது பேர் என்னது, அந்த நோக்கியா பின்னில் போடுவானுங்களே அந்த மைக்கு, அந்த 100 ரூபா மைக் ஒன்று இருக்குமே அமேசானில் வந்துட்டு, அந்த ஒயர்டு மைக்கு, அது வாங்கலான்னு நான் பார்த்தேன். ஆனால் என் ஃபோனில் அந்த மாதிரி இதெல்லாம் கிடையாது, அந்த மாதிரி எந்த ஓட்டையும் இல்லை என் ஃபோனில். அதான் இப்போதைக்கு எனக்கு பிரச்சனையாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு நாள் கடை இப்படி போயிடுச்சு. ஓகே, இன்னைக்கு கடை பரவாயில்ல, எப்படியோ ஓடிச்சு. வாங்க நம்ம நேராக போயிடலாம், இல்லை சேவ் அப்போ தான் சேவ் ஆகும். பாடி கார்டு கிளம்புடா, உனக்கெல்லாம் ஃபீஸ் தர முடியும், உனக்கெல்லாம் காசு தரணுமா? பாடி கார்டு எதுக்கு இருக்கானே தெரில ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே நம்ம தான் எல்லா வேலையும் பார்க்குறோம், எல்லா வேலையும் நம்ம தான் பார்க்குறோம். எதுக்கு பாடி கார்டு இருக்கான்? நான் எத்தனை தடவை கேட்டாலும் அதை சொல்லவே மாட்டேங்கிறானுங்களா. சும்மா வச்சுருக்கோம், எல்லாத்துக்கு வச்சுருக்கானுங்களே தெரிலடா அந்த பாடி கார்டு. ஓகே, நம்ம வந்து சாப்பிட்டுட்டு கடை அமோகமாக ஓடணும்னு வேண்டிக்கலாம். அமோகமான கடை. எனக்கு என்னமோ ரியல் லைஃப்பில் ஒரு கேம் சென்டர் வச்ச மாதிரியே ஒரு ஃபீலிங் வருது. ஓகே வாங்க போகலாம்.
நீ திட்டுறது எனக்கு காதில் கேட்குது, குளிர்ச்சியாக கேட்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்புறமா என் தங்க புரியல என்ன நான் சொல்கிறேன். ஓகே என்ன சொல்லணும் எனக்கே மறந்துடுச்சு. இப்படிதான் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கும் இப்படிதான். ஐயோ லாகு ரொம்ப லேக் அடிக்குது. ஒரு நிமிஷம் சென்சிட்டியை மாற்றி வச்சுக்கலாம். சென்சிட்டியை கொஞ்சம் குறைச்சி வச்சுப்போம். ஓகே லேக் இப்போ கம்மியாயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அப்புறமா இது ஏகப்பட்ட பக் இருக்குது. ஏகப்பட்ட பக். ஐயோ ஹேய் டேபிள் திரும்பி போயிட்டானா? அட டேய் ஐயோ திரும்பி போயிருக்கான்டாடி. ஒரு நிமிஷம் பிளாக் மார்க்கெட்டில் இருக்குதான்னு பார்க்கலாமா? ஏன்னா திருடா வந்துட்டு பிளாக் மார்க்கெட்டில் தான் எல்லாத்தையும் வைப்பான். ஏய் இது எங்கேயும் பார்த்துட்டேன். இது எக்ஸ்பாக்ஸ் இல்லை எக்ஸ்பாக்ஸ்லாம் இல்லை. நான் யூஸ் பண்ணுறது நான் வந்துட்டு ஒரு மைண்ட் கிராஃப்ட் யூஸ் பண்ணுவேன்ல எக்ஸ்பாக்ஸ், அதுன்னு நினச்சேன். அது இல்லை. ஓகே ஒரு டேபிள் வாங்கினோமா? இப்போ என்ன ரொம்ப காட்டு ஏற்றுறானுங்களே. கடையை திறந்து சீக்கிரம் போகலான்னு பார்த்தா இப்படி பண்ணுறேன். ஒரு நிமிஷம் ஃப்ரெண்ட்ஸ், நான் டேபிளாக வாங்கிட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எப்படியோ நான் வந்துட்டு அடிக்க வச்சிட்டேன். அப்புறமா இந்த இன்ட்ரோ போடுறேன்னு இருப்பேன். அதில் எடிட் பண்ண முடியுமான்னு தெரியல. எப்படி எனக்கு இன்ட்ரோ போடுறேன்னு இது வரைக்கும் எனக்கு தெரியாது. ஏன்னா நான் யூடியூபுக்கு பிகினர் தான். ஓகேவா, பிகினர் தான். அது எப்படி போடணும்னு தெரியாது. அதை நான் போடுறேன்னு கூட தெரியல. நான் ஃபஸ்ட்டு சொல்லியிருப்பேன் இன்ட்ரோ பார்த்துட்டு பார்த்துட்டு வந்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன்னு இருப்பேன். ஆனால் அப்படி போடுறதான்னு தான் தெரில, என்ன போடுறதுன்னு தெரில. போட்டு இல்லை இப்படி போடலாமா? பண்ட பூவா அப்படி போடலாமா? எப்படி தான்டா போடுறது? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம போகலாம். டோர் எடுத்து இப்படி ஓப்பன் பண்ணி விட்ருவோமா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கடையை ஓப்பன் பண்ணி விட்றலாம். இன்றைக்கி கடை அமோகமாக ஓடணும். ஜிஜி கேஃபே டாயிங். ஜிஜி கேஃபே பார்க்க நல்லா தான் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம வந்துட்டு ஓரளவுக்கு நம்ம வந்துட்டு இனிமேல் நமக்கு ஃபுல்லாக தேவைப்பட்டதுன்னா அது ஆர்கேடி மிஷின் தான். அப்படியே நம்ம இந்த ரூமையும் ஓப்பன் பண்ணி விட்ருவோமா? பிசி இது பண்ண வேண்டியது இருக்கு. நம்ம எவ்வளோ தேவைப்படுது இதுக்கு? இந்த ரூமை ஓப்பன் பண்ணணும், நமக்கு எவ்வளோ தேவை திறந்து பார்ப்போம். எங்கே இருக்குது? ஐசி ஸ்டோர்னு நினைக்கிறேன். அதில் போயிட்டு இது இருக்குது டிக்கு இது ஒன்று வாங்கி விட்டுடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கடைக்கு ஒரு ஃபஸ்ட்டு கஸ்டமர். சார் நீங்கள் தான் சார் இன்றைக்கி ஃபஸ்ட்டு கஸ்டமரு. வாங்க சார் வாங்க. ஓகே ஓப்பன் ஆயிடுச்சு. இதுவும் ஓப்பன் ஆயிடுச்சு. ஐயா இதுவும் ஓப்பன் ஆயிருக்கும்ல நினச்சேன் நான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம வந்துட்டு ஒரு பிசி செட்டப் மட்டும் பண்ணி விட்டுறலாமா? ஒரு பிசி ஒரு லேப்டாப் அப்படின்னு பண்ணி விட்டா கரெக்டாயிரும். நமக்கு கொஞ்சம் அதிகமாக காசு வருமா? சரி இருக்கிறதாச்சும் பண்ணி விடுவோம். ஃபஸ்ட்டு ஒரு டேபிள் இதுலேயே விலை கம்மியான டேபிளே போதும். ஏன்னா டேபிளுக்கு எவனோ ஒன்றா டேபிளுக்கு நீங்கள் எதுவும் ரேட்டிங்லாம் கொடுக்க வேணாம். 200 டேபிள் இருக்குதுடா. ஐயோ சரி விடு பார்த்துக்கலாம். மானிட்டரில் போயிட்டு மானிட்டர் கொஞ்சம் பரவாயில்லாமல் வாங்கலாம், கொஞ்சம் சீப்பாகவே வாங்கிவிடுவோம். ஓகே அப்புறமா வந்துட்டு சிபியூ எங்கே இருக்குது? சிபியூ கம்ப்யூட்டர் கேஸ் அப்படிதான் சொல்லுவாங்க. அதோட ஃபுல் நேம் இல்லையே, அப்படின்னு சொல்ல மாட்டாங்க இல்லையா? சிபியூனா வந்துட்டு சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட் அப்படி தான் சொல்லுவாங்க. ஓகே ஓரளவுக்கு மானிட்டர் இதில் காஸ்ட்லி வாங்கிடுவோமா? வாங்க முடியலையே. ஓகே இது வாங்கிடுவோம். ஓகே வேறு என்ன வேணும்? சேர் வாங்குவோமா? சேர் அந்த கடையில் நான் ஒரு கேமிங் சேர் பார்த்தல, அதை போய் வாங்கிட்டு வந்துடலாம். ஏன்னா கம்மியாக இருக்கும் எப்படி இருந்தாலும். ஏய் சேர் இருக்காடா? சேரில் ஐயோ சிபி வச்சுருக்கிறான். கீபோர்டு வேணுமே.
கீபோர்டு ஒன்று எடுத்துக்கலாம். 400 இருக்குது. கீபோர்டு மட்டும் தான் இருக்குதா டேய்? கீபோர்டு மட்டும் தான் இருக்குதாடா உங்ககிட்ட தம்பியா? பாடி கார்டு தண்டத்துக்குன்னு வாங்கி போட்டிருக்கேன்டா பாடி கார்டு. எதுக்கு இருக்கானே தெரில. சாவ போகிறான்னு பாடி கார்டு சும்மா சீனியாக தான் இருக்கிறான். ஐயோ இவனுங்கெல்லாம் பார்த்தாலே விரட்டி வெளுக்க தோணுது. ஐயோ தேவையில்லாமல் கீபோர்டு வாங்கி போட்டேனே. ஓகே போயிட்டான். எதுக்கு அவனை அடித்து கேஸ் போட்டுற போகிறானுங்க. கம்ப்யூட்டர் டேபிள் பரவாயில்ல, கரெக்டான டேபிள் தான் வாங்கியிருக்கோன்னு நினைக்கிறேன். கம்ப்யூட்டர் டேபிள்னு போட்டிருக்குதுல்ல. ஏய் உண்மையிலே கம்ப்யூட்டர் டேபிள் தான்டா. லேப்டாப்புகளும் கிடையாதா இந்த டேபிளும்? லேப்டாப்புக்கும் கம்ப்யூட்டர் என்னடா வித்தியாசம் அப்படிங்கக்கூடாது. ஓகே டக்குன்னு போயிட்டு இனிமேல் நம்ம வந்து எவ்வளோ இது காசு கொடுக்காம போகலாம் பிரச்சனை இல்லை அப்படிங்க மாட்டேன். முடிஞ்சா நான் அடிக்கணும், இல்லைன்னா விட்டுருவேன். எப்படி இருந்தாலும் மவுஸா ஓகே ஒரு அளவுக்கு இப்போ நல்ல மவுஸே வாங்கி போடுவோம். மானிட்டர் வாங்கிட்டேன், மவுஸ் வாங்கிட்டேன், அவ்வளோதான் எல்லாமே வாங்கிட்டோம். இது ப்ராசஸர் வாங்குவோமா? வேறு கிராஃபிக்ஸ் கார்டெலாம் வாங்குவோமா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம போய்ட்டு ஒன்றா போய் எடுத்துகிட்டு வரலாம். ஜசுகுசு அப்படிங்கிற மாதிரி தான் என்னமோ இருக்குது. ஜசூஸ் அப்படின்னு என்னமோ இருக்குது. ஓகே அது மானிட்டரான். என் கிளாஸ்லேயும் மானிட்டர்னு ஒருத்தர் இருப்பான். அவனை நான் போய் கலைச்சிக்கிட்டே இருப்பேன். ஏய் மானிட்டர் மட்டும் தானடா, எங்கடா மவுஸையும் கீபோர்டையும் சிபியூவையும் காணுமேடா ஓடி அப்படிம்பேன் நான். ஓகே கீபோர்டு கலர்ஃபுல்லா இதை எடுத்து இங்கே வச்சு விட்ருவோமா? ஓகே வச்சாச்சு. இப்போ நம்ம நேராக போடுறோம். சைபர் 88 எழுத்துட்டு இப்படி போகலாமா? ஓகே இப்போ வந்துட்டு சைபர் 88 என்னமோ இருக்குதுல்ல, இதை எடுத்து இந்த சைடு வச்சு விட்ருவோமா? கியூ அழுத்தினா ரொட்டேட் ஆகுது இல்லை, அப்படியே எடுத்து வச்சு விட்ருவோம். ஓகே கரெக்டாக இருக்குது. இப்போ மவுஸும் வேறுனது இன்னும் 2 பொருள் இருக்கும்னு நினைக்கிறேன். இல்லை ஒன்று தான். மவுஸ் ஆறுன்னு என்னமோ இருக்குது, அதான் மவுஸ். நான் ஆர்டர் போட்ட மவுஸ் வந்துருக்குது. இங்கே ஒரு மவுஸ் வச்சு விட்ருலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட 3வது பிசி செட்டப், நம்மளோட 3rd பிசி செட்டப். எவனாச்சும் ஆட்டே போட்டு போயிருக்க போகிறோம், ஏதாச்சும் பொருளை. 3rd இல்லை 4th. ஏய் எங்கடா சிபியூ காணும்? ஆட்டை போட்டானுங்களா? எங்கே போச்சுன்னே தெரியலையே சிபியூ. நான் எதுவும் பண்ணலையே. ஏய் செந்தல் டேய் பாடி கார்டு ஒன்றெல்லாம் எதுக்குடா வச்சுருக்கேன்? எதுக்கு வச்சுருக்கேனே தெரில. தண்டத்துக்கு இருக்கிறான் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறமா கமெண்ட்டில் போட்டுங்க பாடி கார்டு தண்டம், பாடி கார்டு கமெண்ட்டில் வந்துட்டு பாடி கார்டு தண்டம் அப்படின்னு போடுங்க. ஓகேவா? என்ன பண்ணணும்? பாடி கார்டு தண்டம் அப்படின்னு போடுங்க. எதுக்கு இருக்கானே தெரில. இவனால எனக்கு 200 வேஸ்ட். 300. இவனை வேலைக்கு எடுக்கிறதுக்கு 300 இல்லை $300. $300 இந்தியா மதிப்புக்கு ஒரு 7500 வரும்னு நினைக்கிறேன். 7000 மேலே வரும்னு நினைக்கிறேன். எனக்கு அவ்வளோ தெரியாது அதை பற்றி. நான் சும்மா சொல்கிறேன். ஏய் நீ சும்மா தானே சொல்கிற அப்படிங்கக்கூடாது. ஆனால் அது நான்லாம் எதுவும் சொல்ல, எனக்கு தெரியாது. அதான் நான் வந்துட்டு சொன்னேன் அப்படிதான் வரும், அதான் நினைக்கிறேன். தெரியலப்பா சார். இந்த மானிட்டர் நல்லா இருக்கும். ஓடி இதாண்டா நான் வாங்கினதுலேயும் காஸ்ட்லியான பிசி செட்டப். இதை மட்டும் எதுவும் பண்ணி விட்றாதீங்களா? ஒரு சேர் இருக்கதா? சேர் வந்துட்டு நார்மல் பிளாஸ்டிக் சேர். ஆனால் நம்ம இருவிலே ஒரு காஸ்ட்லியான கேமிங் சேர் வாங்கி போட போகிறோம். இந்த சேர் தான் எனக்கு பிடிச்சிருக்குது. ஆனால் ரேட்டிங் தான் கம்மியாக இருக்குது. ஆனால் எனக்கு பிடிச்சிருக்குது தான். என்னமோ சைடில் காற்று, ரைட்டில் எனக்கு காற்று, மேலே காற்று அடிக்குது, சைடில் பார்த்தா குப்பைமே எடுமா மேமே.
வரையா நீ பச்சைக்கிளி நீ வரையா நீ அச்சா மேங்கோ பைட்டு பைட்டு. ஏன்டா இப்போ சம்மந்தமே இல்லாமல் பாட்டு பாடுறேன்னு கேட்டிங்கன்னா வந்துட்டு, ஏன்னா வந்துட்டு வெளியே வெளியே யாரும் டிவி பார்த்துட்டு இருக்காங்க. அந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். காற்று மேலே காற்று சைடில் அச்சைக்கிளி நீ வரையா நீ வரையா நீ கச்சா மேங்கோ பைட்டு பைட்டுமா. வாயிலே வராது, ஆனால் இது பாட்டு கேட்குறதுக்கு நல்லாயிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம வந்துட்டு கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். என்னாச்சு சேர்? நான் ஃப்ரெண்ட்ஸ் சேர் கரெக்டாக தானே இருக்குது. காற்று மேலே காற்றடிக்குது, காற்று அச்சா பொறி நீ வரையா நீ வரையா நீ கச்சா மேங்கோ பைட்டு பைட்டு. ஏன் சேர் செட் ஆக மாட்டேங்குது இதுக்கு? ஃப்ரெண்ட்ஸ் வெயிட் பண்ணுங்க, ஏன்னு தெரில, வெயிட் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் ஒரு பிளாஸ்டிக் சேரே ஆர்டர் போட்டேன். ஏன்னா இந்த ஏன்னு தெரில, இது செட் ஆகலை. உள்ளே போட்டால் கனெக்ட் ஆக மாட்டேங்குது. அதில் எதுவும் ஃபால்ட்டுன்னு கூட தெரில. ஓகே பிசி எல்லாம் பாத்திரம். ஓகே பிளாஸ்டிக் சேருக்கு பெஸ்ட்டு தான் இதுக்கு. அச்சைக்கிளி நீ வரையா நீ கச்சா மேங்கோ பைட்டு பைட்டுமா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம வந்துட்டு எதுக்குடா இப்போ சம்மந்தமே இல்லாமல் பாட்டு பாடுனேன்னு கேட்டிங்கன்னா வந்துட்டு அதெல்லாம் அப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ். அதெல்லாம் பற்றி எதுவும் கண்டுக்காதீங்க ஓகேவா? நான் கொஞ்சம் பைத்தியம், சும்மா சொன்னேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறமா ஒரு எக்ஸாம் ஆரம்பித்து முடிச்சிட்டாங்க, ரிசல்ட் வந்துடுச்சு. இந்த வாட்டி நான் தான் கிளாஸ் டாப்பரு. டங்கி டங்கு டகானா வெறித்தனம் ஐ ஆம் அ கிளாஸ் டாப்பர் ஃப்ரெண்ட்ஸ். நான் தான் கிளாஸ் டாப்பரு. பார்த்துக்கோங்க. என்னாச்சு தெரியலையா? மானிட்டர் ஏன் கனெக்ட் ஆகும் தொலைய மாட்டேங்குது. ஒரு நிமிஷம் வெயிட் பண்ண ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நைட் ஆயிடுச்சு. நான் போய் இப்போ கடையை மூடிட்டு நான் இப்போ தூங்க போகிறேன். நான் அதில் அதை அடுத்த பாட்டில் நான் அதை அடிக்க வச்சிடுறேன். இப்போதைக்கு அது வேணாம், ஏன்னு தெரில, ஏதோ பக் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே தம்பி போங்கப்பா, போங்க போயிருங்க. அப்படியே எவனாச்சும் வருவானா கடைக்கு? இதுக்கு மேலே எவனும் வரமாட்டானுங்க. நம்ம வந்துட்டு கடையை சாத்திட்டு போயிடலாம். அப்படியே நம்ம வந்துட்டு கடைக்கு வந்துட்டு சூடாக வச்சு விட்டுறலாம். படிக்கடை இது திங்கு படிய ஏய் கடைசி கஸ்டமரு இப்போ கடைசியாக போன கஸ்டமரு துப்புடா. ஏன் துப்பிக்கலாம்? திட்டு போயில துப்புடா. அவனெல்லாம் இது துப்பு சொல்கிறேன். ஊரு கண்ணு, உறவு கண்ணு, திருட்டு பய கண்ணு, இந்த திருட்டு முட்டை கண்ணு, எல்லா கண்ணும் போகட்டும் இந்த கடைக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நான் போய் தூங்கிடலாம். குட் நைட். அச்சைக்கிளி நீ வரையா நீ கச்சா மேங்கோ. அவ்வளோமா நான் வந்து அதை நின்னதை நினச்சி எதுவும் இது பண்ணிக்காதீங்க ஓகேவா? அது போர் அடிச்சதுன்னு போயிடாதீங்க, அதை பார்த்துட்ருங்க. நான் எப்படி எடிட் பண்ண தெரியும்னு நினைக்கிறேன் எனக்கு. ஐயோ எதுக்கு இப்போ கிச்சனுக்கு வந்தேன் சம்மந்தமே இல்லாமல்? ரூமுக்கு தானே போனோம். அப்படியே குட் நைட் சொல்லிட்டு தூங்கிடலாம். யூ ஸ்லீப் அன்டில் மார்னிங் கொடுத்துட்டு இப்போ வந்துட்டு ஒரே ஒரு நாள் கடையை மட்டும் நம்ம வந்துட்டு நிறுத்திட்டு போயிடலாம் வாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வந்துட்டோம் நம்ம கடைக்குள்ள. இன்னைக்கு கடை அமோகமாக ஓடணும். அச்சைக்கிளி நீ வரையா நீ வரையா நீ கச்சா மேங்கோ பைட்டுமா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க. ஃப்ரீ ஃபயர் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறமா வந்துட்டு நாளைக்கு என்ன கேம் போடலாங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் சொல்ல மாட்டேங்கன்னு தெரியும், சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னேன். நானே தானே போட்டுட்ருக்கேன் வீடியோ, போர் அடிச்சு என்னையே போடல போ. யூடியூப் சேனல் எதுக்கு ஆரம்பிக்கணும்னு தெரியாமலாம் எது ஆண்டா ஆரம்பிச்சிங்க. அச்சைக்கிளி நீ வரையா நீ கச்சா மேங்கோ பைட்டுமா. ஓகே வாங்க நம்ம வந்துட்டு
அழுத்தி விட்ருவோம். ஓகே, இன்னைக்கு கடை அவன் ஒன்றும் நானா நேற்று நைட்டு தான் நான் வந்துட்டு துப்பிட்டு இருந்தேன். அவனை திருட்டு பையக்கெல்லாம் போனோன்ட்டு சொல்லிக்கிட்டு இருந்தேன். போகுமா தான் தெரில. அச்சக்கலி நீ வரையா, நீ வரையா, கோ பைட்டுமா. ஓ, வித்துருவேணும் வாங்கல, கண்டிப்பாக வித்துருவேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வித்துடலாம். நான் 1 ரூபா கூட தரல. எங்கே போய் காசு வாங்கணும்? ஏய் பிளாக் மார்க்கெட் பாய், காசை கொடுற. செல் கொடுத்து விட்ருவோமா? செல் கட்டுனா விற்கிற கட்டு தானே. ஓகே வித்துட்டோம், அது தேவையில்ல எதுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கடைக்கு நிறைய பேர் வராங்க. எனக்கு அது நினச்சாலே பெருமையாக இருக்குது. ஒரு மாதிரி பெருமை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்துட்டு நைட் ஆகிட்டு கண்டினியூ பண்ணுறேன். வெயிட் பண்ணுங்க. 21 மணி ஆனோடனே கண்டினியூ பண்ணேன். ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்துட்டு ஃபேன் ஆர்டர் போட்டேன். அந்த ஃபேன் அழுத்திட்டு நான் வந்துட்டு ஐயோ தூக்குடா ஃபேனை. ஃப்ரெண்ட்ஸ் என்னாச்சு? என்னமோ என்னமோ சைடில் இருக்குது. டாய் 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 மட்டன் சீலிங் ஃபேன். ஐயோ ஃப்ரெண்ட்ஸ், லேக் செம்மையாக அடிக்குது. என்னாச்சுன்னு தெரில எனக்கு. ஐயோ ஃப்ரெண்ட்ஸ், லேக் எனக்கு எப்படி அடிக்குது? ஐயோ ஆஹா, தப்பு பண்ணிட்டேடா. ஐயோ லேக் அடிக்குது. ஃப்ரெண்ட்ஸ், லேக் உயிர் போகுது. வெயிட் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இதோட இந்த கேம் முடிச்சுக்கலான்னு தோணுது. ஏன்னா ரொம்ப லேக் அடிக்குது. இதோட அவ்வளோதான். இந்த பாட்டுக்கு மேலே எதுவுமே வராது. நம்ம கடைசியாக சேர்த்த காசுனா அது 30,000 40,000 தான். என்னாச்சுன்னு தெரியல, எனக்கு ஏதோ பக் ஆயிடுச்சு. சே, அவ்வளோ. பாய் ஃப்ரெண்ட்ஸ், பாய். இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த கேம் பிளே முடிச்சு போச்சு. இன்டர்நெட் கேஃபே சிம்பிள் 2 தான் வரும் இனிமேல். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.